ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைன் போடுறத பார்க்கலாம். அதுக்காக ஜரி த்ரெட், அயர்ன் நீடில் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி பெருசாக முடிச்சு போட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கணும். நிடிலோட லூப்பில் த்ரெட்டை இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கணும். இப்போ லாங் செயின் ஸ்டிச் போடலாம். நிடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து பேக்கில் திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். லாக் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு. இது கீழே போட்டிருக்கிற முடிச்சு பிரிந்தாலும் இந்த லாக் ஸ்டிச் பிரியாது. நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை சுற்றி மேலே எடுத்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொட்டேட் பண்ணணும். இந்த லாங் செயின் ஸ்டிச் ப்ளவுஸில் நெக்கோட பார்டர்லையும் ஸ்லீவோட பார்டர்லையும் போடலாம். இப்போ எண்டு நாட் போடுறதுக்காக லூப்பை கொஞ்சம் பெருசாக எடுத்து அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் லூப்பை ஃபர்ஸ்ட் லூப் வழியாக கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லூப்பை நீடில் பிடிச்சிக்கிட்டு செகண்ட் லூப்பை கீழே இருக்கிற த்ரெட்டால் பிடிச்சி இழுக்கணும். இப்போ நாட்டு போட்டாச்சு. அடுத்து நார்மல் செயின் ஸ்டிச் போடலாம். நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே எடுத்து லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே த்ரெட்டை சுற்றி மேலே எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு ரொட்டேட் பண்ணணும். இது போல் நார்மல் ஸ்டிச்சு போட்டுட்டு வரணும். இது லாங் செயின் ஸ்டிச்சை விட சைஸு கம்மியாக போடணும். இந்த நார்மல் செயின் ஸ்டிச் ப்ளவுஸில் வர டிசைன்ஸ்க்கெல்லாம் போடலாம். இதே போல் ஈவனாக ஸ்டிச்சஸை போட்டுட்டு வரணும். இப்போ எண்டு நாட் போடுறதுக்காக லூப்பை கொஞ்சம் பெருசாக மேலே எடுக்கணும். அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி செகண்ட் லூப்பை ஃபர்ஸ்ட் லூப் வழியாக கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லூப்பை நீடில் பிடிச்சிக்கிட்டு செகண்ட் லூப்பை கீழே இருக்கிற த்ரெட்டால் பிடிச்சி இழுக்கணும். நாட்டு போட்டாச்சு. மூணாவதாக ஷார்ட் செயின் ஸ்டிச் போடலாம். இதுக்கு லாக் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு வரணும். இந்த செயின் ஸ்டிச் டிசைனில் வர கர்வ்ஸ்கெல்லாம் போடலாம். ஸோ இதே போல் 3 சைஸஸ்லையும் செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைனே போடலாம். கடைசியாக எண்டு நாட் போட்டு முடிக்கணும். இப்போ நெக்லைன் வரைஞ்சிக்கிட்டோம். மார்க்கிங்காக கிளாஸ் ஸ்கேலும் ஒயிட் கிளாஸ் மார்க்கர் பென்சிலும் எடுத்திருக்கேன். நெக்லைன்லேருந்து 1 சென்டிமீட்டர் கேப்பில் பார்டர் லைன் வரைஞ்சி எடுத்துக்கணும். வளைவுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கணும். இந்த பார்டர் லைனுக்கு பக்கத்திலேயே 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு மேலிருந்து கீழ் நோக்கி 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு புள்ளிகளை வச்சுக்கணும். இப்போ வளைவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி 1 சென்டிமீட்டர் கேப்பில் புள்ளிகளை வச்சுட்டு வரணும். மறுபடியும் 1 சென்டிமீட்டர் கேப்பில் புள்ளிகளை இதே போல் வச்சுட்டு வரணும். இது கோலம் டிசைனுன்றதுனால கரெக்டான மெஷர்மெண்ட்டில் புள்ளிகளை வைக்கணும். இப்போ பெண்டுக்கு தகுந்த மாதிரி புள்ளியை வைக்கணும். இப்போ டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு புள்ளியை விட்டுட்டு ஒரு புள்ளிக்கு வளைவு கொடுக்கணும். இதே போல் ஒரு புள்ளி விட்டு ஒரு புள்ளிக்கு வளைவு கொடுத்து எடுத்துக்கணும். ஸ்லோவாக காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ ரிவர்ஸில் வரும்பொழுது விடுபட்ட புள்ளியை வளைத்து கொண்டு வரணும்.
இது போல் டிசைனை வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டிச்சஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பார்டர் லைனுன்றதுனால நான் லாங் செயின் ஸ்டிச் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து லாக் ஸ்டிச் போடணும். எந்த ஒரு ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த பார்டர் லைன் மேலேயே லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். லாங் செயின் ஸ்டிச்சுன்றதுனால ரொம்ப பெருசாக எடுத்து போடக்கூடாது. ஃப்ரேமில் இருந்து கழட்டினதுக்கு அப்புறமா செயின் ஸ்டிச் எல்லாம் லூஸாக தெரியும். ஸோ அதனால் வீடியோவில் காமிச்சிருக்கிற சைஸ்லேயே லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. வளைவு பகுதி வரும்பொழுது அந்த வளைவு நோக்கியே செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸாக செகண்ட் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்துலேயே செகண்ட் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோம். இது சிம்பிள் டிசைனுன்றதுனால 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போடணும். இதே பீட் ஒர்க் டிசைனாக இருந்தாக்கா 3 to 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் செகண்ட் லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். கடைசியாக எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்டர் லைன் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து கோலம் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நிடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு வரணும். இந்த கோலம் டிசைன் போடுறதுக்கு நான் ஷார்ட் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே போல் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வரணும். டிராயிங்கில் சொன்னது போலவே ஒரு புள்ளி விட்டு இன்னொரு புள்ளிக்கு இந்த மாதிரி வளைவு கொடுத்து ஸ்டிச்சஸை போட்டுட்டு வரணும். இப்போ ரிவர்ஸில் போட்டுட்டு வரும்போது விடுபட்ட புள்ளியை வளைத்து ஸ்டிச்சஸை போட்டு கொண்டு போகணும். இதே போல் விடுபட்ட புள்ளியை வளைத்து ஒரே மாதிரியாக ஸ்டிச்சஸை போட்டு கொண்டு போகணும். ஸோ இதே போல் ஒரே மாதிரியான சைஸில் ஸ்டிச்சஸை போட்டுட்டு வரணும். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சுக்குள்ள நிடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் டிசைனு நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். பாருங்க, இப்போ கோலம் டிசைன் போட்டு முடிச்சாச்சு. இந்த கோலம் டிசைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் பால் செயின் எடுத்திருக்கேன். இந்த பால் செயினை கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கணும். இப்போ B7000 க்ளூவை கோலம் டிசைனில் இருக்கிற புள்ளிக்கு
அப்ளை பண்ணணும். இப்போ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி ஒன் பாலாக எடுத்து அந்த க்ளூ மேலே ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதே போல் ஒன் பாலாக எடுத்து அந்த க்ளூ மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ எல்லா பாலும் ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு கோலம் டிசைன் கிடைச்சிருக்கு. இது ஃப்ரண்ட் நெக் டிசைன். இதே போல் பேக் நெக்கு ஸ்லீவுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.